வணக்கம் நண்பா. 131க்கு ஆல் அவுட் போராடிய விராட் கோலி மீண்டும் தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்தியா சரித்திரத்தை தவறவிட்டது எப்படி? தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அங்கு முதலாவதாக நடைபெற்ற T20 தொடரை சமன் செய்து அடுத்ததாக நடைபெற்ற ஒருநாள் தொடரை வென்றது. அதைத் தொடர்ந்து 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் அங்கமாக நடைபெறும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி டிசம்பர் 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தின் அடுத்த நாளான பாக்சிங் டேவில் செஞ்சுரியன் நகரில் தொடங்கியது. அதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்ததை தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா கடுமையாக போராடி 245 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ரோஹித் சர்மா 5, ஜெய்ஸ்வால் 17, கில் 2, விராட் கோலி 38, ஸ்ரேயஸ் ஐயர் 31 என முக்கிய பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்கள் எடுக்க தவறிய நிலையில் அதிகபட்சமாக KL ராகுல் சதமடித்து 101 ரன்கள் குவித்து ஓரளவு காப்பாற்றினார். தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக காகிசோ ரபாடா 5, நன்றே பர்கர் 3 விக்கெட்டுகளை எடுத்தனர். அதைத் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா சுமாராக பந்து வீசிய இந்திய பவுலர்களை மிகச்சிறப்பாக எதிர்கொண்டு தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 408 ரன்கள் குவித்து அசத்தியது. அந்த அணிக்கு ஐடன் மார்க்ரம் 5, டி ஜோசி 28, கீகன் பீட்டர்சன் 2, கெவின் ஒரின் 4 ரன்கள் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும் தம்முடைய கடைசி தொடரில் அபாரமாக விளையாடிய துவக்க வீரர் டீன் எல்கர் சதமடித்து 185 ரன்களுக்கு மார்க்கோ என்சன் 84 ரன்களும் குவித்தனர். இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஜாஸ்பிரிட் பும்ரா 4, முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். அதைத் தொடர்ந்து 164 ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா 0, ஜெய்ஸ்வால் 5, சுப்மன் கில் 26, ஸ்ரேயஸ் ஐயர் 6, KL ராகுல் 4 என முக்கிய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் மீண்டும் தென்னாப்பிரிக்காவின் தரமான பந்துவீச்சுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சொற்ப ரன்கள் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அதனால் ஒருபுறம் விராட் கோலி முடிந்தளவுக்கு கடுமையாக போராடி அரை சதம் கடந்து 76 ரன்கள் எடுத்த போதிலும் எதிர்புறம் வந்த வீரர்கள் கையொடுக்க தவறியதால் 131 ரன்களுக்கு ஆல் அவுட்டான இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. அதனால் தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதல் முறையாக டெஸ்ட் தொடரை வென்று சரித்திரம் படைப்பதற்கான வாய்ப்பை மீண்டும் இந்தியா தவறவிட்டது ரசிகர்களை சோகமடைய வைத்துள்ளது. இப்போட்டியில் ராகுல், விராட் கோலி ஆகியோரை தவிர்த்து இந்திய பேட்ஸ்மேன் சுமாராக செயல்பட்டது தோல்விக்கு காரணமானது. அதைவிட முகமது ஷமிக்கு பதிலாக அறிமுக வாய்ப்பு பெற்ற பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்துல் தாக்கூர் ஆகியோர் பந்து வீச்சில் ரன்களை வாரி வழங்கியது படுதோல்வியை பரிசீலித்தது. மறுபுறம் சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் இந்தியாவிடம் தோற்காமல் இருந்து வரும் கௌரவத்தை இம்முறையும் தக்க வைத்து ஆரம்பத்திலேயே 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக நன்றே பர்கர் 4, ரபாடா 2 விக்கெட்டுகளை சாய்த்தனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.